பெரினேட்டல் பீரியட் அப்படின்றத நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கர்ப்பகாலம் தொடங்கி குழந்தை பிறந்து 1 வயசு வரைக்கும், அதாவது இந்த முதல் 1000 நாட்கள். இந்த முதல் 1000 நாட்கள் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணோட லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபேஸ்ன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய மாற்றங்களை வந்து அவங்களோட உடலும் மனமும் வந்து சந்திக்கும். இதனால வந்து அவங்களுக்குள்ள அந்த வரக்கூடிய சேஞ்சஸை அவங்க புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த அதாவது மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுல வந்து அவங்களுக்கும் நிறைய சவால்கள் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சவால்களை, அதாவது முக்கியமாக நம்மளோட எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அதாவது உணர்வுகள் இல்லை நம்மளோட உணர்ச்சிகளை கையாளுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஹெல்தி கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஏதாவது ஒரு ஈவெண்ட்டே நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுல இருந்து ஆரோக்கியமான விதத்துல சமாளிக்கிற திறன் தான் வந்து கோப்பிங் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கர்ப்ப காலத்திலயும் சரி, இல்லை இந்த பெரினேட்டல் பீரியட், அதாவது இந்த 1000 நாட்கள்ல ஏன் இந்த கோப்பிங் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த வரக்கூடிய சவால்களை சமாளிக்கிறதுக்கு, அதாவது ஆரோக்கியமான முறையில சமாளிக்கிறதுக்கு இந்த கோப்பிங் ஸ்கில் வந்து ரொம்ப தேவை. இந்த கோப்பிங் ஸ்கில்ல வந்து ஏன் வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ், அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய உங்களோட மூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட், அதாவது மூட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட தூக்கம் அதை வந்து நம்ம இன்னும் பெட்டரா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கிறதுக்காக, அப்புறம் உங்களோட பாடி ஃபங்க்ஷனிங் இது சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உதவியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா, ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு சரியான ஒரு அதாவது நீங்கள் அதை வந்து ஒரு நெகட்டிவான முறையில் சமாளிக்கிறீங்க, இல்லை நீங்கள் அதை வந்து சமாளிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வந்து நிறைய வரும், அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இருக்காது. அதாவது ஒரு பதட்டமான ஒரு மனநிலை வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் மூடில் வந்து சேஞ்சஸ், அதாவது மூட் ஃப்ளக்சுவேஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த விஷயத்தினால என்ன ஆகும்னா, உங்களோட பாடி ஃபங்க்ஷனிங்கில் வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இதை நம்ம வந்து ஒரு கர்ப்பிணிகளுக்கும் இது மாறும் சொல்லலாம். இந்த ஒரு ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அதாவது இந்த டியூரிங் பிரெக்னன்சிலேயே பார்த்தீங்கன்னா பாடி அண்ட் மைண்ட்ல வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கோப்பிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போவும் ஒன்றும் வந்து லேட் ஆகலைங்க, நீங்கள் இப்போ கூட அந்த கோப்பிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இந்த கோப்பிங் ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். உங்களுடைய தூக்கம், உங்களுக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷன், உங்களுக்கான ஓய்வு, இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இது உங்களால் பண்ண முடியல அப்படின்றப்ப நீங்கள் உங்களோட சுற்றி இருக்கிற சூழல்ல இருந்து இந்த சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு ப்ரீத்திங் ப்ராக்டிஸ், இல்லைன்னா வந்து ஒரு உங்களுக்கு உங்கள் மைண்டை காம் பண்ணுற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கோ, இல்லை ப்ரீத்திங் ப்ராக்டிஸோ, இல்லை ஜேர்னலிங், நீங்கள் வந்து உங்களோட உணர்வுகளை எழுத ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் பழக ஆரம்பிக்கணும். நீங்கள் இதை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட கோப்பிங் ஸ்கில்ஸ், அதாவது உங்களோட அந்த சமாளிக்கும் திறன் வந்து இன்னும் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து உங்களோட உணர்வுகளை பற்றி பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து இதை வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உதவி கேட்குறதுக்கு தயங்காமல் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக நம்மளே மட்டும் இதை எப்பயும் சமாளிக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ இது நீங்களே வந்து சமாளிக்க ட்ரை பண்ணி உங்களால் முடியாமல் நீங்கள் வந்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களால் இதை சமாளிக்க முடியலன்ற தருணத்தில் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட கோப்பிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி சைட்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உணர்வுகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறனை வந்து நம்ம ஆரோக்கியமான விதத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோப்பிங் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்புறம் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம். அதாவது என்னால் என்ன முடியுமோ அவ்வளோதான் நான்
பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எதிர்பார்ப்பு. என்கிட்ட என்னோட கெப்பாசிட்டி, என்னோட எபிலிட்டி இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை மட்டுமே நீங்கள் எதிர்பார்ப்பில் வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட கோப்பிங்கை வந்து கோப்பிங் ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரவைஸ் பண்ணும். அதாவது இதில் முக்கியமான விஷயம் ரெசிலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோப்பிங் ஸ்கில்லை நீங்கள் வளர்க்குறனால உங்களுக்குள்ள ஒரு மீள்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மீள்திறன்னா என்னன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அவங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு ஒரு நார்மலான மனநிலைக்கு வர முடியுது அப்படின்றது தான். அதாவது ரெசிலியன்ஸ் அப்படின்றது வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை. அவங்க ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எப்படி அவங்க திருப்பி கம்பேக் ஆகுறாங்க, அவங்க ஒரு நார்மலான ஒரு மனநிலைக்கு அவங்களால வர முடியும் அப்படின்றது தான் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் கோப்பிங் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் பண்ணும்போது, நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்குள்ள தானாக வந்து பில்டாக ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் மட்டும் இதை கற்றுக்கலங்க, உங்கள் குழந்தையும் உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து இந்த கோப்பிங் ஸ்கில்ஸை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க அடல்ட் ஆகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷ்னலான பிரச்சனைகளை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க இப்போவே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லை, எப்படி நீங்க வந்து கர்ப்ப காலத்துல வந்து ஒரு ஆர்ட் பண்றீங்க, நீங்க ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றீங்க, இல்லை நீங்க வந்து ஏதாவது ஒரு கோலம் கூட நீங்க போடுறீங்க, நீங்க கிரியேட்டிவா பண்ணும்போது உங்களோட குழந்தையோட கிரியேட்டிவிட்டி வளரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க உங்களோட எமோஷன்ஸை ஆரோக்கியமான விதத்துல ஹேண்டில் பண்ணும்போது உங்க குழந்தைக்கும் அந்த கோப்பிங் ஸ்கில்ஸை லேர்ன் பண்றதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, ஆரோக்கியமான முறையில் ஹேண்டில் பண்றது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கோப்பிங் ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்றதுக்கு தயாரா இருங்க.